எக்ஸாஸ்ட் மாத்துறதுனால ஒரு மித்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா மைலேஜ் அடி வாங்கும். பாக்ஸ்லயே பிரிண்ட் பண்ண ஒரே கம்பெனி இவங்களது தான். நோ மைலேஜ் ட்ராப்ஸ். பட் நிறைய பேர் இதை ஓட்டிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 மைலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நியூ லான்ச் ஃப்ரம் எங்கேஜ் ராயல் என்ஃபீல்ட் ஜே சீரிஸ்னா உங்களுக்கு வந்து மீட்டியார், ரீபார்ன் அண்ட் குவான் கிளாசிக். ஸோ இந்த சீரீஸ்க்கு கவர் பண்ற மாதிரி எக்ஸாஸ்ட் தான் இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாஸ்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ் 2026 வெஹிக்கிள்ஸ். ஆல்மோஸ்ட் 2025 எண்ட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிகேட் பைப் கழட்ட முடியாம டைரக்டா சீல்ட் எக்ஸாஸ்ட் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான வெஹிக்கிளுக்கு இப்போ வரைக்கும் எந்த பிராண்ட்லயுமே எக்ஸாஸ்ட் லான்ச் பண்ணல. ஸோ இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் அதுக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலா மற்ற பிராண்ட்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் எடிஷன் ஆஃப் எக்ஸாஸ்ட்டை வந்து அந்த டிகேட் பைப்பை கழட்டாம அப்படியே பண்றாங்க. ஸோ அது வந்து ஒரு அட்வைசபிளான ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. ஏன்னா வண்டிக்கு வண்டி எக்ஸாஸ்ட் மாற்றும் போது வந்து பேக் ப்ரெஷர்ஸ் உள்ள இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாமே மாறும். அந்த வண்டிக்காகவே இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்க லேட்டஸ்ட் எடிஷன் ஆஃப் ஜே சீரிஸ் நீங்க வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிகேட் சிஸ்டம் எதையுமே ஆல்டர் பண்ணாம டைரக்ட் பிளக் அண்ட் பிளே பிளஸ் நீங்க எப்பவுமே என்ஜாய் பண்ற அந்த சவுண்ட், அந்த தம்ப் இதுல வந்துடும். ரிமூவபிள் டிபி கில்லர் கொடுத்துட்றாங்க. ஸோ நாய்ஸ் லெவலை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு காப் ஃப்ரீ எக்ஸாஸ்ட் நார்மல் லெவல்ன்ற போது நீங்க யோசிக்கலாம் ஸ்டாக்கோட சவுண்ட் தானே இதில் வரப்போகுது, இதுக்காக இதை நான் மாற்றணும்னு 2 ரீசனுக்காக மாற்றணும். இதை நீங்கள் லுக்குக்காக இதை மாற்றலாம். ரெண்டாவது வந்து சவுண்ட். ஸோ இது வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட். நாங்களே வந்து பர்சனலாக இதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம். சவுண்ட் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2.4 bhp ஆன் வீல்ஸ், டைனோ டெஸ்டட், ப்ரூவன். இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற டிப் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் டிப், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி. ஸோ அந்த அக்கோஸ்டிக் சவுண்டை வந்து எப்படி எல்லாம் ரிஃபைன் பண்ணி ஒரு தம்ப் ஒரு வண்டிக்கு வேணுமோ அதுக்கு தேவையான டிசைன் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இவங்க இதில் பண்ணியிருக்காங்க. எங்கேஜோட எக்ஸாஸ்டே வந்து யூனிக்கா இருக்கிறதுக்கான ஒரே காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ற செராமிக் உல், இன்சுலேஷன்ஸ் யூஸ் பண்ற உல் வந்து பார்த்தீங்கன்னா பசால்ட் லாவா உல். ஏற்கனவே இது டீடைல்டா நம்ம ப்ரீவியஸ் வீடியோல என்ன அதுன்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஃபார்முலா 1 ரேசிங் அவங்க மட்டும் தான் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ஸோ இவங்க அதே டெக்னாலஜி இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா பேசிக்கா ஹை தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். பார்த்தீங்கன்னா சவுண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இதில் வரதுக்கான சான்சஸ் இல்லை, ஜீரோன்னு கூட சொல்லலாம். எனி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பீஸ் டு பீஸ் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. பேர் எனக்கு வந்து இன்னும் தம்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும், பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் மாதிரி எனக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த டிகேட் பைப் தனியா இருக்கு. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் வந்து 2 பேட்டர்ன்ல வருது. ஒன்று வந்து பிளாக், ஒன்று வந்து குரோம். ஸோ இது எப்பவுமே ரெடி ஸ்டாக் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும். ஒரு 7500க்கு இவங்க வந்து இதோட பிரைஸ் ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட் இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸோட ஒரு 7500ன்றது வந்து ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளான காஸ்ட் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.